இந்தியா, சீனா, ரஷ்யாவுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்றிருக்கிறார். கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா சீனா இடையேயான உறவு கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜிங் பிங்கின் சந்திப்பு முதல் வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அப்போது பாகிஸ்தானின் ஆதரவோடு இயங்கும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கம் தங்கள் நாட்டை சார்ந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை வெடிகுண்டு தாக்குதல் மூலம் கொன்றதையும் அவர் விளக்கினார். இது தொடர்பாக பல நாடுகள் வலியுறுத்தியும் பாகிஸ்தான் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய சுஷ்மா ஸ்வராஜ், ஜெய்ஷே முகமது இயக்கம் மீண்டும் தாக்குதல் நடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரிலேயே இந்திய விமானப்படை மூலம் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் பயங்கரவாத செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அனைத்து நாடுகளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தே ஆக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.